तस्या भवद्भक्तजनार्थिहन्तुरुमन्येषु विचार्यपूर्णम् स्तम्भेवतारस्तमेन्द्रप्रवद्ये मनीचमत्सुतपदां व्यामोहराणि कृणायने रामान्यस्य श्रीमान् वेङ्कटनाथार्य कविताप्रवद्ये संशेषीमस्तिरंगपृथ्वीश्वरसर्वगुणा सम्यमेन्द्रेण दृष्टं व्यक्तात्मानन्दकुम्भे राज्यं श्रीरङ्गहारि प्रभुविधिवदेः प्राप्तलक्ष्मीकुटुम्बास्थानं सेवेन्द्रं सर्वगुणैर्वीरवेक्षधारी श्रीरङ्गनाथोः प्रीतेन्द्रदत्तं लक्ष्मीकुटुम्बश्रीकरुणैकपात्रं श्रीरङ्गवीरौराशरोगसिद्धं वेदान्तवीशे सम्प्राप्तशास्त्रं आर्याम्य அடியன் சாமி அடியன் சமைக்கணும் அடியன் குரல் ரொம்ப ரொம்ப கீழே கேட்கறது சுவாமி தெளிவா வரல அடியன். இப்ப கேக்குறதா? இப்ப கேட்கறது அடியன். அதாவது பாஷிகாருடைய கத்தியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இடம் மாறி கேட்டாங்க, இடம் மாறி பாக்குறேன். ஹலோ அடியன் சாமி கேட்கறது அடியன். ஹலோ கேக்குறதா? கேட்கறது நல்லா கேட்கறது.
अतस्मिन् तव तत्त्वतः ज्ञान प्राप्त युक्तमेव स्थिरीकरणार्थं सन्तोषातिशयार्थं च निगमेति अदयति கீழே அனுகம் நோக்கபூர்வமே நிசோச்சேகதாதுனா ராமோ தின்னா விபாசே காதுல வேணுதா அடியன் சுவாமி கேக்குறது கேக்குறது சுவாமி கேக்குறது அடியன் கேக்குறது சுவாமி அனுகம் நோக்கபூர்வமே நிசோச்சேகதாதுனா ராமோ தின்னா விபாசே சர்வேவ பிரபன்னாய சவா அவை சர்வபூதேஷோ ததாநீத பிரதமமா सर्वन्मान परित्यज्य मामि एकं सर्वविदा अत्वा सर्वभावेभ्यो मोक्षईशाय नमः इति मैहुन ரெண்டு இது அனுதம் நோக்கபூர்வமே நசோச்சே கதாசனா அப்படின்ற அங்க என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது கீழே சொல்லச்சு நான் பொய் சொன்னதுக்கு அதாவது சந்தோஷத்துக்கு தான் சில வார்த்தைகள் கிடையாது அப்படி சொன்னா என் வார்த்தைக்கே விரோதம் வந்துடும் அதனால அனுதம் நோக்க பூர்வமே அப்படின்னு சொல்ற அதான் அப்படியே சொல்றது இப்படி பொய் சொல்லாம திருவாள் சில இடத்துல சில பொய்கள்லாம் சொல்லியிருக்காரு கபடங்கள்லாம் ஆடிருக்காரு அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா ஆசிரியர்கள் விஷயத்துல பொய்யே சொன்னது கிடையாது அதே சமயத்துல இப்போ பீஷ்மாச்சார் பிரதம பாடத்துல உன்னை அஸ்திரம் எடுக்க முடியாது பண்றேன் அப்படின்னு சொன்னார் அந்த சமயத்துல தன்னுடைய வார்த்தை பொய்யானாலும் ஆகலாம் ஆனா பீஷ்மருடைய வாதத்தை காப்பாற்றணுன்றதுக்காக பெருமாள் ஆயுதம் எடுத்த அந்த மாதிரி ஆசிரியர்கள் விஷயத்துல அலையா அதனால என் வார்த்தையிலே விரோதம் உண்டாயிருக்குமே அப்படின்னு இருக்கலாம் இந்த நேற்றே சொன்னேன் சமுத்திர மதனம் பண்ணச்சே முதல்ல தேவர்கிட்ட என்ன சொன்ன நீ அசுரர்களையும் அவளை வளர்த்துட்டு உன்னோட சேர்த்துக்கோ அப்பதான் கிடைக்க முடியும்னு சொல்லி அவளை விட்டு நான் உங்களுக்கு அமிர்தத்தை பாதி தரேன் அப்படின்னா சொல்லி பசப்பான வார்த்தைகள்லாம் சொல்லி அவளையும் இதில் ஈடுபட்டு கடைசியில அவளை அமிர்தத்தை தராதபடி அவளுக்கு துரோகம் பண்ணார் இவைகள்லாம் பார்த்தோம்னாக்க பொய் சொல்றது உண்டா இல்லையா அப்படின்னு சொன்னா அது ஆசிரியர் விஷயத்துல அவர்களுக்கு ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார் ஆசிரமமா உள்ளார்கள் அவளை திருத்தத்துக்காகவும் இல்லை அவளை சுத்தம் பண்ணுறதுக்காகவும் சில சமயம் அப்படிதான் பண்ணுவாங்க ஹலோ 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 கேக்குறதா அடியன் சாமி கேக்குறது அடியன் அப்படின்னா சரி அதுக்கு மேல ஒரு கேள்வி வந்தது சரி இதுக்கு முன்னாடி நீ போய் சொன்னதே இல்லைன்னு சொன்னேன் நீ தான் சர்வசக்தன் ஆச்சு நீ யாருமே நீ தான் சுதந்திரன் சர்வ சுதந்திரன் அதனால நீ நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம் அப்படி இருந்துச்சு இனிமையாவது போய் சொல்லலாமோ இல்லையோ ஏன் இதுக்கு முன்னாடி அனுதம் நோக்க பூர்வம் நான் இதுக்கு முன்னாடி போய் சொன்னது இல்லை அப்படின்னா நீ இருக்கலாம் ஆனா இப்ப போய் சொல்ல மாட்டேன் முதல் சுவாதந்திரம் இருக்கு அதனால இப்பவும் போய் சொல்லலாமே அப்படின்னு சொன்னா அதுதான் நெசவத்தே கதாச்சனா ஒருபோது நான் போய் சொல்ல மாட்டேன் என்ன அதாவது இதுக்கு முன்பெல்லாம் போல எப்படி இருந்தாலும் அப்படியே நானும் போய் சொல்ல மாட்டேன் அப்படியே அர்த்தம் சொல்லலாம் அதுக்கு மேல இதெல்லாம் உங்களுடைய வார்த்தையெல்லாம் எப்பவுமே சந்தேகப்படக்கூடியதான் இருக்கும் அப்படின்னு அதுக்கு மேல ஒரு ஆட்சேபம் வந்தது அதாவது மோகசரிகள் விஷயத்தில் இன்னைக்கு வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு வா இந்த இடத்துக்கு வாலாம் சொல்லி எவ்வளவு பரிகோப்படுதுன்னா அதே மாதிரிலாம் இருக்கு இல்லையோ அதெல்லாம் அது என்ன அப்படின்னு சொன்னா அது மாதிரிதான் சொன்னார் ராமோ பின்னாடி பாடனுக்கு ஏன் இங்க ராமன் எடுக்கணும் கிருஷ்ணாவதாரத்துல எத்தனையோ பொய்களை சொல்லியிருக்கான் ராமாவதாரத்துல அவன் விதம் எடுத்துட்டு இருக்கான் அப்பதான் எடுத்துட்டு இருக்கான்
அதுவும் இல்லாத அயோத்தியா ஸ்ரீமத் ராமாயணத்துல அவனை லோகத்தில் இருக்கிற அந்த அயோத்தி மக்கள் எல்லாம் அவனை சத்தியவாதி ராகவா அப்படின்னு சாகிச்சிருக்கான். அவனுக்கு பட்டாபிஷேகம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு தசரன் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம் அந்த ஜனங்களுக்கு. ஏன்னா அவன் பிரியவாதிரியா இருந்திருக்கான், எல்லாரும் சூழ்தா இருந்திருக்கான், எல்லாருக்கையும் உண்மையே பேசக்கூடியனா இருக்கான். அப்படின்றதுனால பொய் சொல்லாத யாருடா அப்படின்னா பிரசித்தி ராமன் தான். அப்படி அதனால இங்க ராமோ ஜின்னாடி பாடு அப்படின்னு அதுக்கு மேல அதை எடுத்த அதுக்கு மேல எடுத்துட்டு இதனால ராமன் ஒரு மகள் ஒரு வார்த்தை தான், அது ரெண்டாவது வார்த்தை சொல்ல மாட்டான். ஏற்கனவே சில பழமொழிலாம் உண்டு. ஒக்கமான சொல்லுவா இல்லையா, அது மாதிரி ஒரே பானம் ஒரே வார்த்தை ஒரே மனைவி அப்படின்னா சொல்லக்கூடிய பிரசித்தி உண்டு அவனுக்கு. அந்த மாதிரி தன் வார்த்தைக்கு விரோதமாக ராமாவதாரத்தை சொன்னதே கிடையாது. கிருஷ்ணாவதாரத்தை எவ்வளவு சொல்லிட்டு ராமாவதாரத்தை கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாத எம்பெருமான் ஒரு தடவை சொன்னதுதான் அது அதுல இருந்து மீறமாட்டான் அப்படின்றது குருவான. எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, விபீஷணன் தன்னுடைய மக்கள் எல்லாம் விட்டு ராவணனால உடனே அங்கே கிளம்பி வந்துட்டான். அப்போ அவனை சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுக்ரீவாதிகள்லாம் இது பண்ணான். ஆனா பெருமாள் அவளையும் தன் வசமாச்சு அவனையும் சுக்ரீவனே கூட்டம் ஆட்சி ஒருபடியா பண்ணார் இல்லையா. அதனால இப்படி அவனுடைய காரியமானது சொன்னதுதான். அதே சமயத்துல மகாபாரதத்துல அர்ஜுனுக்கு அந்த சமயத்துல தான் சருதேவ பிரபன்ன தவாசின்னு நாங்க சொன்னார். கீதையிலும் சர்வதர்மான் பரிசுத்த மாமேகம் சரணம் இல்லான்னு அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ண. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், அது என்ன பிரகடனம் இது என்ன பிரகடனம் அப்படின்னு சொன்னா, அந்த சருதேவ பிரபன்னான்னு சொன்னதுல எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி சரணாதின்னு ஒரு சொன்னதை நான் அவன் ஏற்றுட்டேன்றது சொன்னேன். இங்க இவனுக்கு தன்னுடைய பந்துக்கள் மேல ரொம்ப ஆசை உள்ள ஆச்சாரியர்கிட்ட தன்னுடைய கௌரவர்கிட்ட இதுதான் ரொம்ப பாசம் உள்ளவன். அர்ஜுனன் தகாத இடத்துல வேற பாசத்தை வச்சிருக்கான். அவர்கள் பண்ண தீங்கோ நிறைய தீங்குகள் அப்படி இருந்து கூட அவர்கள் பக்கத்துல கொஞ்சம் இது இருக்கு. அதனால அவன் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னான். விபீஷன் தனக்கு ரொம்ப பிரியமான மனைவி மக்கள் வீடு எல்லாத்தையும் விட்டு வந்தான். அர்ஜுனனுக்கு இவனுக்கு சேர வேண்டிய பங்கிய கூட கொடுக்காம இவனுக்கு உபதிரவம் பண்ண கௌரவர்கிட்ட இவனுக்கு கௌரவர்கள், அவருக்கு பட்டோலமாக இருக்கிற ஆச்சாரியர்கள், இவர்கள்கிட்ட அவனுக்கு அபிமானம் இருக்கு. அந்த ஆச்சாரியர்கள் நல்லா தெரியும். துரோணன்மா இவ்வளவு பேர் இவனுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணா, பாண்டவர் எவ்வளவு சங்கடத்தை உண்டு பண்ணா அப்படின்ட்டு நீ பண்ணது தப்பட நான் உன் பக்கத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா ராஜநீதிக்காக ஏற்கனவே பீஷ்மர் சத்தியவாக்கு எந்த சமயத்துல ராஜ்யத்துக்கு அவன் இது அதாவது விபரீதமா நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்காகவே பிரம்மச்சாரியும் ஆனார். தன்னுடைய சந்ததி வந்துன்னா இந்த ராஜ்யத்தை ஆள முடியாது. அதாவது பீஷ்மாச்சாரியர் பிரம்மச்சாரியர் இருந்து விழுந்தாங்க. இப்படி இந்த ரீதியில அங்க சொன்ன வார்த்தை சகுதேவ விபீஷன் அவன் விபீஷன் எப்படி விட்டோம் தர்மாத்மா. இங்க இவனுக்கு நல்ல புத்திர பராக்கிரமங்கள்லாம் இருந்து கூட தனக்கு நீதி அநீதி பக்கத்துல கூட ஸ்நேகம் இருக்கிறதுனால ஒரு பதிவு இருக்கிறதுனால இவனை திருத்தத்துக்காக அங்க உபதேசம் பண்ண. அது சர்வதர்மான் தெரிவித்த மகான் ரெண்டு இதுலையும் அந்த சொன்ன வார்த்தை இருக்க. இப்படி அந்த காரியத்துல பண்ண அது நிச்சயம் பலன் கிடைக்கும்னு அங்க சொன்னேன். அதனாலதான் இங்க சகுதேவ முக்கியமான சகுதேவ பிரபலனாய் சர்வதர்மான் தெரிவிக்க மகான் அப்படின்னு எம்பெருமானோட ஊற்றத்தை கர்நாடக விஷயத்துல
நான் என்னென்ன உபகாரம் பண்றேன்றது சொன்னாரு. அதனால அதுவும் இல்லாத சதுர்தேவ சர்வதர்மான் அப்படின்னு வேதங்கள்ல கூட சாஸ்திரங்களோட எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கு. அந்த சாஸ்திரத்தை அதாவது வேதத்துக்கு அனுசரித்த சாஸ்திரம் இவற்றெல்லாம் காட்டிலும் எம்பெருமானுடைய திருமுகத்திலிருந்து வர வார்த்தை இருக்க அது எப்படி அது பொசத்தியா இல்ல வேதத்துல சொல்லப்பட்ட இது சாஸ்திராவே எம்பெருமான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க. இதெல்லாம் வேதத்துல கிடையாது, இது எம்பெருமான் நேரம் சொன்ன வார்த்தைகள். இப்போ சாஸ்திரங்கள்ல சொன்ன வார்த்தையில வேணா இப்படி மாற்றி அர்த்தம் சொல்லலாம், அப்படி இப்படின்னு சொல்லலாம், அதுக்கு வேண்டிய பிரமாணங்கள்லாம் எடுத்து சொல்லலாம். ஆனா எம்பெருமானே நேரம் சொன்ன வார்த்தை இல்லை, அதுல ஏதாவது தோஷம் சொல்ல முடியுமோ, அதுல ஏதாவது சந்தேகம் வருமோ? அதனால இது அப்படிப்பட்ட வசதியான எம்பெருமானுடைய வார்த்தைகள். அதனால்தான் அங்க சொல்லச்சு இது மயவ சித்தம் சொன்னேன். வேதத்துக்கு சொன்ன சாஸ்திர அர்த்தங்கள், வேதத்துக்கு அனுகூலமா இருக்க சாஸ்திரங்கள்ல அர்த்தங்கள்லாம் யார் வேணாலும் தக்கத்தினால மாற்றி கூட சொல்லலாம், எப்படினாலும் பண்ணலாம். ஆனா எம்பெருமான் வார்த்தை சாஸ்திரத்தை சொன்ன வார்த்தைகள்ல அது மாறுதலே அடையாது. அதனாலதான் இங்க மயவ சித்தம் தீன்றது பிரசித்தினா இது சாட்சாத் சர்வஜனான எம்பெருமான் சொன்ன வார்த்தை இது. அதனால இதுக்கு பிரசித்தம் வேதத்தை காட்டிலும் இது பிரசித்தி உண்டு. அதனாலதான் இங்க மயைவ சுத்தம் என்னாலேயே சொல்லப்பட்டது. என்னாலேயே சொல்லப்படும். அந்த என்னாலேயே சொல்லப்படாத எவ்வளவு அர்த்தம்னா இதுல எந்த தோஷமும் கிடையாது, இதுல எந்த பிரம்மமும் சந்தேகம் வர்றதுக்கு சக்தியே கிடையாது. அங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்தான் அவன் குறிச்சு சொன்ன வார்த்தை சகுதேவ பிரபன்னாய சவாசரியாது. இவன் தனக்கு அர்ஜுனனுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்த போது கூட அவனை எதிர்த்து சண்டை போட மாட்டேங்கிறான். அதனால அவனுக்கு உபதேசம் பண்ண வார்த்தை. ஆனா எப்படி இருந்தாலும் என்ன, அவனை தன்னை அடைஞ்சவனே எப்படியாவது தூக்கி விடணும், அவனுக்கு நல்லது பண்ணணும்ன்றதுதான் எப்படியா பாண்டவாளுக்கு அந்த கிராமத்தை 5 ஊராவது வாங்கி தரணும் அப்படின்னு ஆரம்பத்திலேருந்தே பண்ணான். அதனால தூக்கி சரணாதி பண்ண எல்லாத்தையும் பண்ணாது. அதனால அனுகிரகத்துக்காகவே பெருமாள் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி இது மயத சூத்திரம் சொல்றேன். அதுக்கு மேல அதா தவ தத்வதா ஞானதா சுரமாஸ்தா. இங்க அதகான்னு சொன்னால ஆசையினால் என்ன ஆசையினால் அப்படின்னா கீழே சொன்னேன். அதான் சொல்ற சுத்தமேவ ஸ்ரீகரணார்த்தம் சந்தோஷ அதிகயார்த்தத்தை நிலைமேசி அதை சொன்ன விஷயங்கள் தான் ஸ்ரீகரணம். அதை உறுதிப்படுத்துறது. இந்த சரணாகதியுடைய பெருமையை சொல்றதுக்காகவும் இந்த வார்த்தையை பிடிக்கிறார். அதா ஆசையினாலே சந்தோஷ அதிசயார்த்தத்தை நிலைமேசி அதை அதா சத்தியவாதினா சத்தியப்பிரதேன மயா உக்தஸ்ய வாக்கியஸ்ய இஷ்டஜனிய சமத்வாதி. அதுவும் இல்லாத எம்பெருமானுடைய வார்த்தைகள் எப்படி, அவன் யாரு சத்தியப்பிரதன், என்ன சத்தியவாதி. சத்தியவாதின்னு கீழே அயோத்தியில சொல்லியிருக்கேன். அது சத்தியப்பிரதன், தான் எடுத்துக்கொண்ட பிரதத்தை முடிக்க விட மாட்டான். இப்படிப்பட்ட அவனாலே மயா உக்தஸ்ய வாக்கியஸ்ய விஸ்வஜனியம், அது ரொம்ப மிகவும் விஸ்வசிக்கக்கூடியதா இருக்கு, நம்பத்தக்கதாக இருக்கு அவன் வார்த்தை. அப்படினால அத்தகாட்டத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காரு. தும் அத்தகா தும், சரி அது பதபதம் சொல்லியிருக்கேன் முதல்ல. அத்தகா ஆகினால் தும் நீ, இந்த இடத்துல நீர் வாசிக்கார். அதுக்கப்புறம் தத உனக்கு, அதுவும் வாசிக்கார் குறித்தான். தத்துவத்தா உள்ளபடியாக பத்து அறிவது, தர்சன பார்ப்பது, பிராப்தி அடைவது, இவர்கள் நிசம்சையாக இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் சுகமாகிறது அப்படின்னு சொல்லி சந்தேகமே வேண்டாம். அதாவது எதுல சந்தேகம் வேண்டாம், என்னை உள்ளபடி அறிவதில் சரி,
என்ன சாட்சாத்கரிப்பதிலையும் சரி, என்னை அடைவதிலும் சரி எந்த விதமான சந்தேகம் இருந்ததில்லை. அதனால நீ சுகமா இருக்க வேண்டியது அப்படின்னு சாய்கிறார். அதனுடைய வியாக்கியானத்தை இப்ப சேவிக்கிறோம். இங்க தொம்முன்னு அழகானது அர்த்தத்தை பார்க்கணும். தொம் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சாஸ்திரத்தை கொண்டு அப்படியே வழுவாமல் நடக்கக்கூடியவர் பாஷிகார். அதனால பிராமணிகம். வேதத்துல எவ்வளவு விருப்பமான அர்த்தங்கள் பரஸ்பர விருப்பமான அர்த்தமா தோணும். ஆனா அதையெல்லாம் நயனம் பண்ணி எல்லாத்தையும் எதிர்மான விஷயத்தையும் கொண்டு விட அப்படிப்பட்ட பிராமணிகம். அப்படிப்பட்ட பிராமணிகரை நீ தத்துவதா ஏ பிரபன்னா மகாத்மானா தேனே நயன சம்பதா பாஞ்சராஜத்தை ஒரு அழகான ஸ்லோகம். அதாவது பிரபன்னா இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் இருக்காளே அவர்கள் எனக்கு கண் போன்றவர்கள் சொல்றேன். நயன சம்பதா இப்படி பிரபன்னர்களை குறித்து ஒரு உன்னதமான வார்த்தையை பாஞ்சாரத்துக்காக சொல்லப்பட்டது. அப்படிப்பட்டவர் பாஷ்யக்கார். தத்துவத்தா அப்படின்றதுனால எதிர்வானுக்கு ரொம்ப பிடிச்சி அதான் தத்துவத்துடன் தவன் சொன்னதில்ல. அதனால அப்படிப்பட்ட பிரபஞ்சனான விசேஷ தன்மையுடைய பாஷ்யக்காரர் பாஞ்சாத்தி மத் பிரசம்சனீய என்னாலேயே அவரை ஸ்லாகிக்கப்படக்கூடிய இருக்கு பாஷ்யக்காரர். ஏன் செல்வப்புள்ள விஷயத்த சொல்லச்சே பாஷ்யக்காரர் யார் மோட்சம் கொடுத்து சொல்றாரோ அவருக்கு தான் நான் மோட்சம் கொடுப்பேன்னு அங்க சொல்ல. அப்படிப்பட்ட பகவானாலே அங்கீகாரம் மத்ஸ்ரீகிருஷ்ண பரஸ்ய அதனால மரத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள சொல்றதுனால எதிர்வான பிரீதியானவர் அவராலே ஒப்படைக்கப்பட்ட பரத்தை ஏற்றுக்கொண்டவர் பகவான். இப்படிப்பட்ட அந்த பாஷையார தத்துவத்தா சம்சய விபரீத ராகித்ய அவருக்கு எந்த விதமான அவர் தான் சாஸ்திரனால எல்லாத்தையும் அறிஞ்சு வராச்சே அவருக்கு போய் பிரம்மணம் உண்டாகணும் அப்படின்னா அவர் கீழே சொன்னாலும் எனக்கு இந்த மாதிரி தன்மை எல்லாம் பிரகிருத்தியில் இருக்கு விசேஷ சம்பத்தோடி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதனால அந்த மாதிரி தான் இருந்தால் கூட அவருக்கு இதெல்லாம் வராது சொல்லியிருக்காரு. அதனால சம்சய விபரிய ராகித்யன எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஞான தர்சன பிரார்த்தி யதா யோகம் அத்திர பரத்திரத்தை அபேட்சித்த அவசிய சேஷா. அங்க பத்ஞானம் அப்படின்னா என்னை பற்றி தானே ஞானம், என்னை சாட்சாத்கரி கொடுத்தன்மை, என்னை அடைவது, இவைகளெல்லாம் யதா யோகம்னா சேர்க்க. அத்திர பரத்திரத்தை அத்திரங்கிற இந்த பிரகிருதியிலேயே பரத்திரன்றதுனால இங்க மோட்சத்துல அபேட்சித அவசிய சேஷா. அதாவது ஏற்கனவே கீழே சொல்லியிருக்கேன். அதாவது ஞானதேச பிரார்த்தி எனக்கு பரஞான பரமத்தின் கேட்டு அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உனக்கு இந்த ஒன்னாலேயே பிரார்த்திக்கப்பட்டது. அந்த பிரார்த்திக்காக அந்த இசைவெல்லாம் பிரார்த்திக்கப்பட்டது. அவைகள் நிச்சயமாக உனக்கு நிச்சயம் சர்வேஷு நிச்சயம் வசதி வை ஹரிஹி சசம்சயான் கேதுபலான் நான் அத்தியவசதி மாதவா அப்படின்னு பாரதத்துல ஒரு ஸ்லோகம். அது என்னன்னா நிச்சம்சேஷு சந்தேகம் இல்லாத சர்வேஷு எல்லா இடத்திலும் எல்லா இடங்களிலும் நித்தியம் எப்பொழுதும் வசிக்கிறான் யாரு? ஹரிஹி எம்பெருமான். சம்சயான் சம்சயத்தோடு கூட அதாவது சந்தேகம் உள்ளவரோடு கூட கேதுபலான்னு எதுக்கு போதாலும் புதர்க்கம் பண்ணிட்டே இருக்கான், ஹேத்துவாசம் பண்ணிட்டே இருப்பான். அவர்களையும் மாதவா பகவான் நான் அத்தியவசதி அவர்களை
அவர்களுக்கே நெருங்கவே மாட்டான். அப்போ சாஸ்திரத்துல விசுவாசம் உள்ளவர்களும் இவனிடத்துல பக்தி உள்ளவர்கிட்ட தான் பெருமாள் இருக்காங்க தவிர ஹேத்துவாதம் பண்றவர்கிட்டையும் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லப்படுது. அந்த ரீதியில பெருமாள் இவருக்கு எல்லா விதமான அனுகிரகம் பண்றார். அதனால நிச்சயம் செய்யான்னு சொன்னார். நிச்சயம் செய்ய சோமாதர். ஆக இதுக்கு முன்னாடி சந்தேகங்கள்லாம் வந்திருக்கும். அந்த சந்தேகங்கள்லாம் இப்போ தீவிரம் வராது அப்படின்றதுதான் நிச்சயம் செய்யன்னு சொன்னார். அது நிச்சயம் சம்சயமே இல்லைன்னாக்க அப்போ நிர்பரனா இருக்கும், பயமே கிடையாது. அதனால நிர்பயமாகவும் இருக்கலாம். அப்படியே நாங்கள் சுகமாசுவாங்க, அதுக்காக தான் சுகமாசுவான்னு போனேன். சுகமாசுவான்னு சொன்னதால எந்த விதமான தரமும் உனக்கு கிடையாது, எந்த விதமான நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு சொல்ல முடியும். அந்த ரீதியில இருக்கணும்னு சுகமாசுவா அப்படின்னு சொல்லி சொல்றேன். சுகமாசுவா கீழே ஆத்தியாத்மிக ஆத்பௌதிக ஆத்மீக அதை சொல்லிட்டு அதெல்லாம் உனக்கு சம்பவிக்கு தன்மை உனக்கு உண்டு. சம்பத்தோப்பி அப்படி 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 சொல்றது போட்டு நீ பிரிவுல எல்லாம் சம்பவிக்கும். அப்படி இருந்தாலும் நீ ஞானியா இருக்கணும், இதெல்லாம் ஒட்டாதுன்னு சொல்லியிருக்க. இந்த நித்தியங்கிற பவானி தான் சொல்ல போறேன் சொல்லியிருக்க. அந்த மாதிரி அந்த வார்த்தைகளும் அவருக்கு ஆனா இந்த இடத்துல அந்த சரீர பாசம் அதிபுரா மாமையாவால் நிச்சம்ஸ்கே சுகமாசுவான் அங்கேயும் சொல்றேன். சொல்லிச்சு கேவலம் கேவலம் மதியது அதிபுரா மாமையாவ அவர்கள் அப்படி கூட அத்தனை ஸ்ரீரங்கே சுகமாசுவான் வருதோ இல்லையோ அந்த இடத்துல சுகமாசுவா சொல்லியிருக்காரு. இது 2வது சுகமாசுவம் சொல்லுது. அப்போ அங்க சுகமாசுவான்னு சொல்றது இங்க சுகமாசுவாது என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா அங்க சொன்னதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த அங்க சுகமா இருக்கிறதுக்கு நடுவில் பிரதிபந்தங்கள்லாம் இருக்கும், கர்மாவை அனுபவிக்கிறோம், அந்த தலங்கள்லாம் இருக்கு. ஏன்னா பிராரப்த கர்மா அபியுத பிராரப்த கர்மா அதை அனுபவிக்கிற மட்டும் தலங்கள் இருக்கும். அந்த தலங்களை இருந்தமோ அதுக்கப்புறம் தேகாவரம் எல்லாம் போக்கிட்டு இருக்கும். அந்த தலம் ஸ்ரீரங்கி சுகமாசம் சொல்லிட்டார், சுகமாக இருக்கலாம் இருந்தா கூட நடுவில் சில தலம் இருக்கும். ஆனா இப்போ எந்த விதமான சக்தி கிடையாது. விஷயத்தை சுகமாசுவா அப்படின்னு சொல்லி இங்க சாய்கிறார். அதாவது இந்த வயசு முடியணும் யாவத் சரீரம் சுகமாசுவ ஆத்தியாத்மிக இத்தியாதினா பூர்வம் மயா உத்தமேவ தவ உச்சிதம் பாவா என்னாலும் சொல்லப்பட்டது. அது சொல்லப்பட்டது குணத்தில் சகுதான். யாவத் சரீரபாதம் பூர்வோக்தஸ்ய அத்திர அனுக்தேக அயம் அபிப்பிராயம். சரி, அப்ப சொல்லிட்டு யாவத் சரீரபாதம் அத்தனை ஸ்ரீரங்க சுகமாசுவான்னு சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துல யாவத் சரீரபாதம் அத்தனை சுகமாசம் இந்த யாவத் சரீரபாதம் சொல்லாம இல்லையோ அங்க சொல்ல ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னா அயம் அபிப்பிராய மத் பிராப்தே பிராரப்த கர்ம பிரதிநியத ஆயுகு அவசான நிர்பந்தோ நாஸ்தி யாவது அர்த்தத்தை மது அனுபவாபேட்சா தாவதத்திர சுகமாசுவ பரிபூர்ண அனுபவ லாபாதீக சுகாசிகாயா அப்படி உத்வேகே சதி ஆயுஷேஷ சிங்கலாம் அபோக்கிய ஆத்தியந்திக மத் கைங்கரியாய மத் பதம் கமிஷசி. அதாவது என்ன சொல்றாங்க, அதாவது என்னை அடைவதற்கு இந்த பிராரப்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா இருக்கும், அதனால ஏற்படுத்தப்பட்ட கூட ஏத தேகாவாசானின்னு ஒரு நிர்பந்தம் இருக்கும். அந்த ஏத தேகாவாசான நிர்பந்தம் இப்ப கிடையாது. இவ்விடத்தில் உண்டானது ஆசை எவ்வளவு காலம் இருக்குதோ ஏன்னா அதனால இந்த அதாவது இவ்விடத்துல இங்க பிரகிருதியில இந்த பிரகிருதியில் உண்டாகிற என்னுடைய அனுபவம் ஏற்பட்டோ அந்த அனுபவ ஆசை எவ்வளவு காலம் இருக்க முடியுமோ அவ்வளவு காலம் இங்க இந்த இடத்துல சுகமா இருக்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
இப்போ அந்த வயசானது விலங்கும் நிக்காச்சு. இப்போ நிச்சயமா நீ என்னுடைய கைகருத்து செய்வதற்காக என்னுடைய ஸ்தானத்தை நீ அடைய போகிறாய். அதனால இப்போ நீ என்னுடைய ஸ்தானத்தை அடைய போறேன்ற ஒரு இதனால எப்படி அந்த சுகத்துக்கு தரங்களே கிடையாது. அதனால இதனால என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அனாதி காலமாக பகவானுடைய ஆஜ்ஞையை மீறி நடந்ததுனால உண்டாகிய பகவானுடைய நிக்கிரகங்களுக்குள்ள அந்த அதனால ஏற்பட்ட சம்சாரம், அது அந்த தசையில இருந்து இருக்கிற அதாவது எனக்குன்னா இந்த புரிதல் இருக்கிற எனக்கு பாட்டிகள் நமக்கு அந்த பகவானுடைய கிருபையினால் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா சதாச்சார சம்பந்தம் ஏற்பட்டது. அதான் சொல்ற ஏதேன அனாதி காலம் ஆஜ்ஞாதிலங்கன மூல பகவத் பிரசாதேன சம்சாரத்தோ மே, இந்த சம்சாரத்தில் நமக்கு பகவத் கிருபா மூல சதாச்சாரிய அங்கீகாரேன, ஆனால் பகவானுடைய ஒரு சுகுத விஷயம் நம்மளுடைய சுகுத விஷயமும் பகவானுடைய கிருபையினாலும் சதாச்சாரிய அங்கீகாரேன லய உச்சாரண அனுச்சாரண பூர்வக ஆச்சாரியன் உபதேசிக்க நாம சொல்ல பூர்வக ஸ்வரக்ஷாபரண்யாச அதனால அனுஷ்டிக்கப்பட்ட சரணாதி அந்த சரணாதி ஸ்வீகரித்த இதுக்கு அதனால உச்சாரண அனுபவரண்யாசே சித்து, அதனால இப்போ பரநியாசம் பண்ணப்பட்ட அது சித்தமாயிடுச்சு, என்னால் அங்கீகரிக்கப்படுது. பிரசாதனேஷு இப்ப என்னுடைய அனுபவம் அஸ்மாத் அபியதிகஸ்ய அபாவாது ஸ்ரீகலபரஹ சேபதி நாராயணா. அதனால அந்த பகவானுடைய அனுபவத்துக்கு மேல என்ன தர்மங்கள் இருக்கு? வேற சாதனம் கிடையாது. அந்த ஒரு அதுக்கு மேல் இல்லாதனால நம்மளுடைய மரத்தை அங்கீகரித்த எம்பெருமானாலேயே வந்து அதாவது எம்பெருமான ஸ்ரீமன் நாராயணாலே காலத்திலே வர்த்தினா, அதாவது 3 காலங்களும் ஏற்பட்டதான சர்வான் அப்பிரசாத ஏதும், அதனால ஏற்பட்ட கூட பகவானுடைய நிக்கிரகத்துக்கு இது காரணமா இருந்தது கொஞ்சம் சர்வானு அப்பிரசாத ஹேத்துவம், பகவானுடைய பிரசாதம் கிடைக்காத காரணமாக இருந்த விக்கிரகங்கள் யதார்த்தம் சாந்த்வா அவைகள் தான் சமிக்கப்பட்டது, போக்கடிக்கப்பட்டது. ஸ்வயமேவ சுவார்த்தமேவ, அதாவது ஸ்வயமேவன்னா தாங்க என்ன பற்றி நான் சுவார்த்தம் தான் தன்னுடைய பிரதிநிதியாக எம்பெருமான் எதுக்காக இவ்வளவு தூரம் பண்றது அப்படின்னா, இந்த ஜீவன் தன்னை அடையணும், அந்த அடைவதற்கு வேண்டிய பொறுப்பு தானே ஏற்றுட்டான். அதனால தனக்காகவும் தன்னுடைய பிரயோஜனத்துக்காகவும் தன்னை பற்றி ஞானம் மாம் ஞான தர்சன பிராப்தியாதி பிரதானேன. அதனால இப்போ எம்பெருமானை பற்றி அறிவதான ஞானம், அவனை சாட்சாத்கரிக்கக்கூடிய தன்மை, அவனை அடைவது, இவைகள் எல்லாம் பிரதானேன அதை கொடுப்பதனால ரக்ஷே திதி அவன் ரட்சிப்பான் அப்படின்ற விஸ்வஸ்தா விஸ்வம் உள்ள அதாவது நம்பிக்கை உள்ளவர்களாக நிற்பரோ நிர்பயாக மரம் இல்லாதனாலும் பயம் இல்லாமல் சந்துஷ்டோ பவேதி நிகமிதம் பவதி, அந்த சந்துஷ்டமாக அதாவது சந்தோஷத்தோடு இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த சரணாதிகத்தியத்தை. இப்படி உயர்ந்த சரணாதிகத்தியத்துக்கு இது சரணாதிகத்தியம் அப்படின்னு முடிக்கிறார். அதுக்கு மேல ஒரு ஸ்லோகம் சம்லபன ரூபம் விமர்சிய வெங்கடேச கவி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சரணாதிகத்தியம் யதீச ரங்கேச சம்லபன ரூபம் விவரணத்தை தேசிய திருஷ்டியா விமர்சிய நிச்சய வெங்கடேச கவி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தால முடிக்கிறார். அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த சரணாகதி கட்டிங் இருக்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு சம்பாஷணம். இவ 2 பேர் யாரு அப்படின்னு சொன்னா, இது என்ன ஒரு பெருமை அப்படின்னு சொன்னா, துவயத்தினுடைய அர்த்தத்தை
அந்த துவைதனுடைய அர்த்தம் எது? சரணாகதி. அதுக்கு வியாக்கியானம் செய்ததுனா இது சரணாகதி அப்படின்னு பேர். அதை தவிர ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவரே அனுஷ்டித்த சரணாகதியை இந்த கத்தினால பிரகாசனம் பண்ற. அதனால இதுக்கு சரணாகதின்னு பேர் வந்து. அதுக்கு தான் இப்போ 2 பேர் எப்படிப்பட்டவா அப்படின்னா 2 பேரும் ஈஸ்வரர். அவர் ரங்கேசன், இவர் யதீசன். ரங்கத்துக்கெல்லாம் ஈஸ்வரா இருக்கக்கூடிய எம்பெருமான். இவர் எதிர்களுக்கெல்லாம் ஈஸ்வரா இருக்கக்கூடியவர் பாஷ்யக்காரர். இவா 2 பேரும் ஏக காலத்துல சம்லபன ரூபம் கலந்து பேசின பேசுறதுன்னு சொல்றது. அதே மாதிரி 2 பேருமே ஒரே சமயத்துல ஒரே சமயத்துல நடந்த சம்பாஷணை. அதனால ஏன் இவருக்கு ஈஸ்வர தத்துவம் வந்து அப்படின்னா எம்பெருமானுடைய அந்த சர்வஜ சர்வசத்துவம் இருக்க அவையெல்லாம் கூட பாஷைக்காரருக்கு அவருக்கு சர்வஜனா இருக்கட்டும் சர்வசக்தத்தை இருக்கிறதுனால்தான் இவ்வளவு தூரம் பாஷைகள்லாம் பண்ணி நம்ம சமுதாயத்தை நிறைவேற்றி பல பேர் 74 உண்டு பண்ணி இப்படியெல்லாம் சித்தாந்தத்தை ஸ்தாபித்தார். அப்படிப்பட்டதால அதான் சொல்ற ஜெகன்வித தேசிய திருஷ்யா விமர்ச நிச்சய இது இங்க நாச்சியார் திருமொழியில செம்மேடு திருவரங்கள் நான் படித்த மூலிகை நிர்வாகத்திற்கு கேட்டு இருக்கார். ஆண்டு சம்சயம் பரவதர்மா சுதா அப்படின்னா சொல்லியிருக்கேன். அதாவது ஆண்டு சம்சயம் பரவதர்மா இதுல அதாவது அது ஒரு பிரமாண ஸ்லோகங்க. இது பிரபந்தத்துல வரக்கூடியது. இது ரெண்டுமே பெரியாழ்வாருக்கும் அதனால விசேஷம் பேர் பெரிய பெருமாளும் 2 பேரும் பேசியிருக்கா. அந்த மாதிரி இங்க பாஷ்யக்காரரும் பெரும்பாலும் ஏன்னா அவ என்ன பண்ண இவன் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா மெய்மை பெருவார்த்தை எது அப்படின்னா இந்த சகுதேவ பிரபன்னாய அதுக்கப்புறம் வராசுவாமி சொன்னாரு. இது 3ம் இவைகளெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப சரணாகதிக்கு ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் இருக்காங்கன்னா லோக ஜீவனார்த்தமாக அப்ப பெரியாழ்வார் வெளியிட்டார். அதே மாதிரி பாஷ்யக்காரரும் பெருமாளுக்கு நேர பெருமாள் அருளி செய்ய பாஷ்யக்காரரும் லோக ஜீவனார்த்தமாக அதை கேட்டு நமக்கு அதனால சொன்னவர் யாரு? பகவான். கேட்டவர் யாரு? இவ 5 பேர் குணாதிசயங்களை பார்த்தோம்னாக்க அவளுடைய வார்த்தைகளை நாம நம்பாது இருக்கவே முடியாது. அதுதான் சொல்றேன். பாசு கூர்ந்தால் தேசிய தேவத்தைகள் சொன்னார் பேசியிருப்பது பேருக்கும் பேரா 2 பேருக்கு சம்பாஷணத்தில் ஏற்பட்டுள்ள வார்த்தைகள் இருக்க அதெல்லாம் மிகவும் நம்ப தோன்றது. அதுல மகாவிஸ்வாசம் கண்டிப்பா ஏற்படும். அது வரவே அது ஒன்றும் சந்தேகங்களும் வராது. ரங்கேத சம்லபன ரூபம் அப்படின்னாக்க என்ன வார்த்தை சொன்னார்? அவையும் சர்வபூதம் இதெல்லாம் பெருமை ஏதோ வாயால் சொல்லிட்டு போயிடுச்சு. அது சங்கல்பம் பண்ணி அப்படியே அதெல்லாம் இப்போ அர்ச்சாவதாரத்துல அப்ப சொன்னது ராமாவதாரத்துல. ஆனா இப்ப அதே வார்த்தையை கொண்டு அர்ச்சாவதாரத்துல எம்பெருமான் சாதிக்கிறோம் இல்லையா?
அதுதான் அதை தேசிய திருஷ்டியா விவரணித்தார். அதை அந்த ஆச்சாரிய அனுபவத்தினால சுவாமி தேசியம் இது வியாக்கியான விமர்சன நிச்சயத்தை வெங்கடேஸ்வர குரு. இப்போ ஏற்கனவே வியாச பிரசாதாத்து சுதவான் வியாசருடைய அனுபவத்தினால இதெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இங்க ஆத்திரேய ராமானுஜ பிரசாத் அனுபவம் இந்த இதுக்கு வியாக்கியானம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த 4 நாள் சொன்னார். விதமசி நிகமாந்தே அனுபவே க்ஷேம புத்தியா மயம் ஏகி பதி கதிதம் அகதிதம் க்ஷம்யதாம் சயோச்சைஹி. அதாவது விதமதி நிகமாந்தே விப்ரதா தேசிகத்துவம் அப்படின்ற பதப்பிரயோகத்தினால எம்பெருமானுக்கு வேதாந்த தேசிகன்னு திருநாமம் எப்படி வந்தது அப்படின்னா அதுவும் பெரிய பெருமாள் அனுபவிச்சதுதான். ஏன்னா அது அதிகரண செலவு தேன தேவேன தத்தம்லாம் சாதிச்சுக்காரு. சுகமிதி ஹரி தத்தம் தேன தேவேன தத்தாம் அப்படின்னு சுவாமி தேசிகன்னு சாதிச்சிருக்கேன். இப்படி வேதாந்த விருத பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாரும் அனுபவம். அதுவும் நமக்கு இப்போ அரசாங்கம் ட்ரெயின் தர மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டு இருப்பா. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இதில் அபேட்சிக்கவே இல்லை. ஆனா பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் தேசியனுக்கு அனுகிரகம் பண்ணது. அதனால அது சரி எம்பெருமான் திருவுள்ளோன்றதுனாலதான் சுவாமி தேசியம் அதை அங்கீகரிச்சார் அப்படின்னு இதுதான் இருக்குது விப்ரதா. அதனால விப்ரதா அப்படின்னு சொன்னால பகவானுடைய கிருபையினால பிரதாயத்தை திருநாமம். அதுதான் தாத்பரிய அப்படியில அவ இந்த பகுபித் சார்த்தம் அன்வர்த்தையாமி அப்படின்னு சாய்க்கிறார். யாமுன ஸ்தோத்திர விருத்தியா விவரணத்தை நிகமாந்தாச்சாரியம் வெங்கடேசா பல இடத்துல அதெல்லாம் வியாக்கியானம் பண்ணிச்சு எழுதி இந்த அவன் கொடுத்த திருநாமங்கள் ஆதார் டைட்டில் தான் இது அன்வர்த்தமானது. எதனால இந்த வியாக்கியானங்கள்லாம் பண்றதுனால அப்படின்னு சொல்றாங்க. கிருதி அனுமதேன கேம புத்தியா மயம். இது எதனால எல்லாருக்கும் உலகம், அதாவது உய்யும் வகை இல்லை உத்தரவேதியில் வந்து சென்ற ரீதியில லோகங்கள்லாம் க்ஷேமம் அடையணும் அப்படின்றதுக்காக சுவாமி தேசிகன் இந்த சரணாகதி கதியத்துக்கு சோத்திரத்துக்குலாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதனால் அப்படிப்பட்ட நயனாச்சாரிய அருள் செய்தவர் சுவாமி தேசிகன் நம்ம எல்லாம் நல்ல மார்க்கத்தில் வருவதற்காக இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார். க்ஷேம புத்தி எதிபதி வியாக்கிரியான் எதாவது கதிதம் அகதிதம் க்ஷம்யதா எல்லா விஷயம் சொல்லியிருக்கேன். ஏதாவது சொல்லாம விட்டு போயிருந்தாங்களோ அதெல்லாம் கமிக்க வேண்டியதுன்னு அங்க சுவாமி தேசிகன் சாதிக்க. அப்படிப்பட்ட நாம முடிக்கிச்ச தத்துவதா காலத்துலேருந்து ஒரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார். அந்த ஸ்லோகத்தை கொண்டு ஏன்னா கிருத்துவீர் அனுமத்தேன்னு க்ஷேம புத்தியா அப்படின்னு பண்ணிருக்கனால இதை பண்ணல சுவாமி தேசியம் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னா சம்பிரதாயமே லோகம் அடைஞ்சிருக்கும். என்ன அதாவது க்ஷேமம்னா என்ன அப்படின்னா பூர்வாச்சாரியர்கள் பண்ண கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணலை அப்படின்னு சொன்னா அது எங்கேயோ போயிட்டு இருக்கும். அந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு மகான்கள்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு நிச்சயம் வஸ்து விருத்தின் நிபுணமியமையா நிச்சயதா சுவாமிகோனே எத்ரோதாசி ஜிதாவா சமகனிகனே சம்மதே சண்மதீனா நிஷ்கிருஷ்டம் கஷ்டிதன்யா பிரபுரிக பகவல் லக்ஷ்மணாச்சாரிய முத்ராம் அப்சுத்ராச்சாரிய விக்ஷிக்ஷா சதகுணிதமதேகே அப்பிரமஸ்தான் நமஸ்தா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியுடைய அனுகிரகத்தினால
இப்படி பல இந்த தத்துவ கலாவுக்கு வியாக்கியானம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இப்படி சௌட தந்தர்களும் சாதிச்சிருக்கார். இதெல்லாம் பண்ணதெல்லாம் எதனால ஆச்சாரிய அனுகிரகத்தினாலும் சரி. அப்படி பண்ணலைன்னா இந்த சம்பிரதாயமே லோகம் அடைஞ்சிடும். சம்பிரதாயம் லோகம் அடைஞ்சதுன்னா நல்ல வழி தெரியாம எல்லாரும் கெட்ட மார்க்கு தான் போவார். அதனால நம்மளுடைய உத்தேசம் நம்ம க்ஷேமம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா சாஸ்திரங்களை காப்பாற்றி அதுக்கு நல்ல வழியை காமிச்சாதான் பிரவச்சனம் பண்ணாதான் நல்ல மார்க்கத்தை வர முடியும். பிரவச்சனே பண்ணாம நீ அது நல்லது அதுக்கு இது எங்க பிரமாணம் இருக்கு அது எங்க பிரமாணம் இருக்குன்றதுனாக்க எந்த பிரமாணத்தை தான் சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்தை கொண்டோ பாஷைக்கார கந்தத்தை கொண்டும் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்த சரணாகதி கத்தியமானது முடிஞ்சது. அதுக்கு அடுத்ததாக மிதகட்டம் இதை நாளைக்கு வச்சுக்கலாம். இது இன்னைக்கு இதோட இருக்கும். நாராயண